வந்துட்டியா செல்லம்? அப்படியாடா? குத்தட்டும், நல்லா குத்தட்டும். என்னோட பேரு எட்வர்ட் எல்ரிக். அப்புறம் இவன் என் சின்ன தம்பி அல்போன்ஸ் எல்ரிக். புரிஞ்சுதா? இவன் என்னை விட சின்ன பையன். இதுக்கு மேல தப்பிக்க முயற்சி பண்ணாத. தப்பிக்கிறதா? அவசியமே இல்ல. ஹை பிரஷர் தண்ணி எதை வேணாலும் துண்டாக்கும். ஆனா என்னோட பஞ்சுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முடிஞ்சிருச்சா? ஐயோ, மறுபடியுமா? காரணத்தை கொண்டு என் நெருப்பை குறைச்சி எடை போடாதீங்க. அட கடவுளே, மழை நாள்ல மட்டும் இந்த ஆளை கூட்டிட்டு வந்துடாது. நீ ஹாஸ்பிட்டல் இருக்கன்னு தெரிஞ்சதும் உனக்காக ஓடி ஓடி வந்து நாங்க உனக்கு போர் அடிக்கும்னு தெரியும். அதனால அப்படின்னா நீதான் அந்த ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டான எட்வர்ட் எல்ரிக்கா? அப்படின்னா நீ இல்லையா? அது நான் இவரோட தம்பி ஆல்போன்ஸுங்க. எந்த பொடி பையனா? அதுதான் பிலாசபர் ஸ்டோன். அது மட்டும் இருந்துச்சு உன்னோட உடம்ப திரும்பி கொண்டு வந்துடலாம். ஆல், இந்த விளக்கமாறு பையனுங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா எழுதி இருக்கலாம். மறுபடியும் உங்க அப்பா ரூம குப்பையாக்கி வச்சிட்டீங்களா? உங்களுக்கு தெரியும்ல, இங்க இந்த மாதிரி எல்லாம் கிறுக்க கூடாது. என்ன நக்கலா? இதெல்லாம் கிறுக்கலா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த கமன மயங்கி ஓய்ந்துரும். சீக்கிரம் நீயும் அந்த பாலை எடுத்து குடி. இல்ல, பால் பிடிக்காது. நீ பால் குடிக்கலனா எப்பவும் குள்ளமாவே இருப்ப. மண்டை வச்சு யாருக்குள்ள? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எல்ரிக் பிரதர்ஸ் இப்ப எப்படி இருக்காங்க? நான் ஒன்னும் உங்க கார்டியன் இல்ல எனக்கு தெரியறதுக்கு. லெப்டினன்ட் உங்களை ஒன்னு கேட்கலாமா? ரீசானே கூப்பிடலாம். ரீசா ஹாக்காய். நைஸ் டு மீட் யூ. இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல விட, நான் பாத்துக்கிறேன். என்னோட தலையோட உருவத்தை அடி மாத்துவ மனசாட்சி அடி உனக்கு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அதி அற்புதமான ஒரு திறமை. அரசரே, இந்த மாதிரி விஐபிங்களை கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெளியே எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? இப்ப நான் வந்த வேகத்துக்கு இன்னொருத்த வந்து போட்டுருந்தானா என்ன இருக்கும்? சோ எக்ஸாம் யோசிச்சு வைங்க. ஒத்துக்கிறேன், உன்னோட மன தைரியத்தை பாராட்டியே ஆகணும். ஆனா என்ன, இன்னும் இந்த உலகத்தை பத்தி நீ புரிஞ்சிக்காம இருக்க.